எங்களுடைய சேலம் மேற்கு தொகுதியில் மையப்பகுதியான ஜாகிர் அம்மாபாளையத்தில் ஒரு யான் பார்க், அதாவது ஜவுளி பூங்கா, சேலம் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கான்னு சொல்லி தூங்க வேண்டும் என்ற ஒரு ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு. அதை வேகமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நானும் சட்டமன்றத்தில் வலியுறுத்தினேன். அந்த அடிப்படையில் ஒரு 100 ஏக்கர் பக்கமாக அரசாங்கத்தினுடைய பணம் சில தனியார் நிறுவனங்களாக சேர்ந்து கையகப்படுத்தி அதை ஒரு மேகனசைட்டு இருக்கிற இடத்த அரசாங்கம் கொடுத்துச்சு. அந்த கொடுத்த இடம் ஆரம்பிக்கும் பொழுது ஜவுளி பூங்கான்னு சொல்லி பணியை துவங்க பார்த்தாங்க. இப்போ அந்த அப்படியே மாற்றி கலரிங் பார்க்குன்னு சொல்லி பேர், சேலம் யான் கலரிங் பார்க்குன்னு சொல்லி ஒரு அந்த மாதிரி பேரோட ஒரு மாற்றத்தை செய்தார்கள். அதற்காக அந்த நம்ம சுற்றி இருக்கிற ஒரு 25க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மிக கடுமையான போராட்டங்களை செய்தார்கள். நானும் அந்த மக்களோடு சேர்ந்து அந்த கலரிங் பார்க் வரக்கூடாது அப்படின்னு போராட்டத்தில் நானும் ஈடுபட்டேன். இன்றைக்கு நான் என்ன பண்ணேன்னா, எல்லா எம்எல்ஏக்களுக்கு 234 எம்எல்ஏக்கள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாம் உள்பட இதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் எல்லாத்தையுமே சொல்லி அந்த ஒரு கடிதத்தை விரிவாக இன்றைக்கு நம்முடைய எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறேன். விரிவான ஒரு சாயப்பட்ட வரக்கூடாதுன்னு நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ஆட்சியாளரிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அங்கே தொழில் ஜவுளி சார்ந்து தொழில் எந்த தொழில் வேணாலும் நடத்திட்டோம். அதுக்கு ஆளுங்க நாங்களே அங்கே கூலிக்கு வேலைக்கு போகிறதுக்கு தயாராகிறோம். ஆனால் சாயப்பட்டறை வரக்கூடாது. என்ன காரணம், சாயப்பட்டறை வந்தால் பெருந்துறை சிப்காட்டில் சாயப்பட்டறை வந்துச்சு. வரும்பொழுது மக்களெல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு அதை எதிர்கொண்டு ஆதரித்தார்கள். என்ன காரணம், தொழில் வளர்ச்சி பெறுன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு 25 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற நிலத்தடி நீரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் போர்டு வச்சிருக்குது. பாருங்க அரசாங்கமே போர்டு வச்சு, இந்த ஆழ்துளை கிணறு பயன்படுத்த தடை செய்யப்பட்டதுன்னு, குடிநீர் கிணறு. இந்த மாதிரி எங்கள் சேலம் மேற்கு தொகுதியும் சேலம் நகரமும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த கடிதத்தை நான் எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் அனுப்பியிருக்கிறேன். தயவு செய்து உங்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே உங்களுக்கு மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். சேலத்தை பொறுத்தவரைக்கும் ஜவுளி தொழில் செய்வதற்காக அங்கே வர இருக்கிற முதலாளிகளை எப்படின்னா வெண்சாமரம் வீசி சிகப்பு கம்பளம் விரித்து அன்போடு வரவேற்கிறோம். ஆனால் சாயப்பட்டறை மட்டும் வேண்டாம்.